உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக மீது எனக்கென்ன தனி பாசம் என்று அன்புமணி வினவியிருக்கிறார். ராமதாஸ் சம்மதத்தோடையே பாஜகவுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். பாமக நிர்வாகிகள் மத்தியில் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக மீது எனக்கென்ன தனி பாசம் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் ராமதாசின் சம்மதத்துடனேயே பாஜகவோடு கூட்டணி அமைத்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், இன்னைக்கு கூட்டத்தினப்போ அன்புமணி ராமதாஸ் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசினாரு? அவர் பேசினவற்றோட முழுமையான சாராம்சம் என்னன்னு குறிப்பிடுங்க. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை சோழிங்கரில் இருக்கக்கூடிய இன்று கட்சியினுடைய ஊடக பிரிவுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. ஊடக பிரிவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அங்கிருக்கும் அன்புமணி ராமதாஸ் பகிர்ந்திருக்கிறார். அது குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. இந்த கூட்டணி தொடர்பாக தான் தற்போது அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய வார்த்தைகளை வெளியே சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ராமதாஸ் சொல்லிதான், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் சொல்லிதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன், அவர்கள் மீது எனக்கு என்ன அன்பு இருக்கிறது என்ற வகையில் தான் ராமதாஸ் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக ராமதாஸ் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அது என்னவென்றால், நான் ஏற்கனவே அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க சொன்னேன், ஆனால் எனக்கு தெரியாமலேயே பாஜகவுடன் கூட்டணியை அன்புமணி ராமதாஸ் அமைத்துவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தற்போது எனக்கு என்ன பாஜகவுடன் அன்பு இருக்கிறது, அவர்களோடு நான் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது, ராமதாஸ் அவர்கள் சொல்லிதான் நான் இந்த கூட்டணியை வைத்தேன் அப்படி என்ற வகையில் தான் தற்போது இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதே போன்று கட்சியை பொறுத்தவரையில் 99% கட்சியினர் என்னுடன் தான் இருக்கிறார்கள், ராமதாஸோடு யாரும் பெரிய அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் தற்போது ஒரு 3 பேருடைய பிடியில் இருக்கிறார், அவர்கள் சொல்வதைத்தான் தற்போது செய்து கொண்டிருக்கிறார், அவர்கள் நிலையான நிலையில் இல்லை என்ற வகையில் ஒரு குற்றச்சாட்டையும் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். சட்ட விதிகளின் படி பார்த்தால் பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அதே போன்று முக்கிய நிர்வாகிகளுடைய கையில் தான் கட்சி என்பது இருக்கும், அதுதான் அரசியல் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கும். ஆகவேதான் என்னிடம் தான் முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், 99% கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களினோடு தான் இருக்கிறார் என்ற ஒரு கூட்டணியும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டையும் இந்த உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.